பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த வாலிப செல்வங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட கூட யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனம். ஜான் சாப்டர் 17 verse 4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். ஏசப்பா பிதா கிட்ட சொல்றார், பூமியில நான் என்னோட டியூட்டி எல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்திட்டேன் பிதாவேன்னு. இன்னைக்கு நீங்களும் உங்களை எதுக்காக ஏசப்பா இந்த பூமியில தாயின் கருவில் உருவாக முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களுக்கு ஒரு பர்த்தை கொடுத்துருக்காரோ அதுக்கான ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எல்லாம் ஓகே, உங்க படிப்பு வேலை எப்பவும் அதெல்லாம் இருக்கு. அதை தாண்டி என்ன, பிதாவுடைய சித்தம், பிதாவுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும், பிதாவுடைய நாம உங்க வாழ்க்கையில மகிமைப்படணும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வேலையை நீங்க உங்க டியூட்டியை செய்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வரணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேவநாமம் மகிமைப்படும் சாட்சி உள்ள வாழ்க்கையா உங்களுக்கு இருக்கும். ஐ மீன் அதுதான் உங்க வாழ்க்கையின் ஜபமா இருக்கணும். யோவான் 17:4 நீங்க சொல்லுங்க, தினம் உங்க பிரேயரா இருக்கட்டும். பூமியில நான் உண்மை மகிமைப்படுத்தணும் ஏசப்பா, நீங்க எனக்காக வச்சிருக்கிற கடமைகளில் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன், செய்து முடிக்கணும். ஏசப்பா செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. நானும் நீங்களும் செஞ்சு முடிக்கல. பூமியில நீங்க எனக்கு வச்சிருக்கிற அந்த கிரியைகளை கடமைகளை நான் செஞ்சு முடிக்கணும். அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. உங்க பிரேயரை வைங்களேன். நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், நீங்க பிசினஸ் பண்றதா இருக்கலாம், இல்ல ஊழியம் செய்யறதா இருக்கலாம், உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், எதுவா ஆவிக்குரிய வாழ்க்கை எதுவா இருந்தாலும் பிதாவுடைய நாமம் உங்க வாழ்க்கையில மகிமைப்படும். உங்களுக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டம், உங்கள் டியூட்டிஸை தேவன் செய்து முடிக்க உதவி செய்வார். ஆமீன். காட் பிளஸ் யூ.